தனுசு அதிர்ஷ்ட காத்து உங்க தனுசு ராசிக்காரங்க எத்தனை பேர் உங்க நேர்மையான குணத்தால கோவத்தையும் ஈகோவையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தனுசு அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வந்து வீச போகுது. என்னங்க வாழ்க்கையில எப்பயுமே நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்போமா? எங்கள் வாழ்க்கையில எப்போதாங்க ஒரு விடிவு காலம் வரப்போகுது? வரப்போகுது. இந்த ஜூன் மாதத்துலேருந்து விடிவு காலம், நீங்கள் எதிர்பார்த்த விடிவு காலம் வரப்போகுது. ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன மாதிரி மாற்றங்கள் இந்த ஜூன் மாதம் வரப்போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ராசியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்கள் உங்களோட பர்சனல் கன்சல்டேஷன்ஸை புக் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. தனுசு ராசி இந்த ஜூன் மாதம் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி மாற்றம் நடக்க போகுது அப்படின்னா, முதல் விஷயமா அவங்க ராசிநாதனான குரு பகவான் இந்த ஜூன் மாதத்தில் இத்தனை மாசமா நான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். பட் இந்த ஜூன் மாதமும் கண்டிப்பாக நான் அதை பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த ஜூன் மாதத்தில் உச்சம் அடைய போகிறார். அதாவது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து உச்சம் அடைய போகிற இந்த குரு பகவான் நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டு இருக்கார். ஃபஸ்ட்டு விஷயமா ராசிக்கு 8ல் வராரு. அதுவும் சுக்கிரனோட ஒரு இணைவில் வந்து இந்த 2 கிரகங்களும் வந்து அமரப்போகுது இந்த மாதம். அதாவது ஒரு பக்கம் தேவகுரு, இன்னொரு பக்கம் அசுரகுரு, ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. அடுத்த ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு வந்து இருக்காரு. ராசிக்கு 4ல் வந்து சனி, 5ஆம் இடத்துல செவ்வாய் வந்து இருக்கு. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து சுக்கிரன் குருவோட இணைவு, 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல உங்களுக்கு கேது இருக்காருங்க. இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு நடந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுல இந்த குரு என்ன பண்ண போறார், 12 வருஷம் கழிச்சு வராருன்னு நம்ம சொல்லிட்டோம். கரியர்ல என்ன மாதிரி சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த மாதத்துல இருக்கு அப்படின்னா, பழைய வேலையை விட்டுட்டு நீங்க புதுசா அதாவது வேலை போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திஸ் மந்த் எக்ஸலண்டான ஒரு மாதம். உங்க வாழ்க்கையில ஒரு சூப்பரான ஒரு மாதமாக வந்து இந்த மாதம் வந்து அமையுது. ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு புது விஷயத்தை நீங்கள் தொடரலாம். ஏன்னா 8 அப்படின்றது டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே உண்டான ஒரு வீடு தான் வந்து 8ஆம் வீடு. அதுவும் குரு பகவானே ஒரு 8ஆம் வீட்டில் உங்களுக்கு வரும்போது நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும். ஒரு திடீர் எதிர்பார்க்காத மாற்றம் சொல்லுவாங்கல்ல. இங்கே நான் இந்த கம்பெனியில் தாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் திடீர்னு என்னவோ தெரியல அடுத்த மாதம் எனக்கு வேறு கம்பெனிலேருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு. பட் அந்த ஆஃபர் எனக்கு பேக்கேஜும் எனக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. நான் வந்து அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணுற அளவுக்கு நான் வந்துட்டேங்க. சேலரியும் நல்லா இருக்குது, அந்த என்விரான்மெண்ட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, கம்பெனியில் இருக்க மேனேஜரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார், இவ்வளோ விஷயம் எனக்கு நன்மைகள் நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அது அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ்லாம் கண்டிப்பான முறையில் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வேலையும் இழந்தீங்க. உண்மையை சொல்லுங்கள், தனுசு ராசிக்காரங்க எத்தனை பேர் உங்கள் நேர்மையான குணத்தால் வேலையை இழந்தீங்களா இல்லையா? தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கே போய் தட்டி கேட்டுருவீங்க. அது யாராக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலும் சரிதான். உங்கள் மனசுக்கு தப்புன்னு ஒரு விஷயம் பட்டுச்சா ஆளாக அங்கே போய் நின்று நீங்கள் வந்து தட்டி கேட்பீங்க. ஸோ குருவோட ராசி எப்பயுமே அந்த நேர்மை, நியாயம், கண்ணியம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எப்பயுமே அவங்க வந்து கடைப்பிடிப்பாங்க. ஸோ கரியரில் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு இந்த மாதம் வரும். எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மட்டும் சொல்ல முடியாதுங்க, நெக்ஸ்ட் ஒரு 1 இயரே இருக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் குரு உங்களுக்கு 8ல் தான் இருக்கார். ஸோ ஒரு 1 இயர் 8ல் இருந்து அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்ச் ஆக போகிறாரு. ஸோ 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் நிறைய பாசிட்டிவான விஷயத்த தான் கொடுப்பார். ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த குரு டைரக்டாக வந்து சனியை தொடர்பு கொள்கிறாரு, 9ஆம் பார்வையின் மூலிமா சனியை பார்க்குறாரு. ஸோ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும். கொஞ்சம் முதுகு சம்பந்தமான விஷயங்கள், மூட்டு வலி, முட்டியில் கொஞ்சம் பெயின். வயதானவர்களால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தரையிலேயே உட்காரவே முடியாது. நல்லா தரையில் உட்காருவேங்க, 2 ஹவர் ஆச்சுனாலும் உட்காருவேங்க. இப்போலாம் நல்லா உட்காரவே முடியலங்க, அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. காலை மடக்கி உட்கார முடியலங்க அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னா
பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு நீங்களே வந்து ரெடியாக இருந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது? தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகுமா ஆகாதா, இல்லை மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ கோச்சார ரீதியாக 7ல் சூரியனும் புதனும் இருக்காங்க. அதாவது புதன் ரொம்ப ஆட்சியாக ரொம்ப பலமாக வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ ஆட்சி பலம் பெற்ற நிலையில் வந்து உங்களுக்கு 7ஆம் வீட்டில் வந்து உங்களுக்கு புதன் இருக்கும்போது ரொம்ப 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 பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். எப்படின்னா புதன் அந்த வீட்டில் ஆட்சி பலம், அப்போது உங்களுக்கு டக்குன்னு மேரேஜ் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் முன்னாடி பேசி வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு வேணாங்க நான் சும்மா சாதாரணமாக கூட பண்ணிக்கிறேன், எனக்கு பெரிய லெவலெலாம் எனக்கு செலவு பண்ணிலாம் பண்ண வேணாங்க, நான் சின்னதாக ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜே பண்ணிக்கிறேன், இல்லைங்க நான் கோயிலில் வச்சு கூட பண்ணிக்கிறேங்க, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்குங்க, அந்த பையனை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இந்த குடும்பத்தினால தான் நாங்கள் பிரிஞ்சு இருக்கோம், ரொம்ப இதுன்றாங்க எக்கச்சக்கமாக குறைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் சிம்பிளாக நாங்கள் முடிச்சுக்கிறோம், எங்கள் லைஃப்பை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப 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 அற்புதமான ஒரு மாதம், அற்புதமான ஒரு காலகட்டமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து இருக்குது. அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதத்தில். ஸோ ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் புதன் உங்களுக்கு 7ல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கும். கொஞ்சம் கோவம் மட்டும் படாதீங்க, ஏன்னா கோவம் வரும். சூரியன் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். கோவமும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ கோவத்தையும் ஈகோவையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பமான பிடித்த துணையோட மன மகிழ்ச்சியோட பல வருடங்கள் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வந்து வாழ முடியும். அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? இந்த மாதம் நல்லா இருக்கா? அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது? நாங்கள் வந்து நல்லா படித்து எங்கள் குழந்தைய நாங்கள் முன்னேற்றி கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். குழந்தைய நல்லா படிக்குது, ஆனால் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குதுங்க. நிறைய பேரண்ட்ஸோட ஒரே கவலை என்னென்னா, தனுசு ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெற்றவங்க, என் குழந்தை என் பேச்சை கேட்க மாட்டேங்குது. நீங்கள் கவலையே படாதீங்க, குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்குறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா இது குருவோட ஒரு ராசி. குரு எப்பயுமே மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தான் பழகிட்டார். ஸோ அவங்க உங்கள் பேச்சை கேட்குறத விட நீங்கள் அவங்க அட்வைஸை கேட்டு பாருங்களேன். என்னங்க இப்படி மாற்றி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. நீங்கள் அவங்க அட்வைஸை கேட்கும்போது நல்லாவே தான் இருக்கும். அவங்களும் ரொம்ப அறிவாளியாக தான் இருப்பாங்க. உங்கள் குழந்தைங்களுமே சரி ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் ரொம்ப தெளிவாக கரெக்டாக இருக்கும். நீங்களே யோசிச்சு பார்ப்பீங்க, நம்ம ஒன்று சொன்னோம் ஆனால் இந்த குழந்தை ஒன்று எடுக்குது, ஆனால் கரெக்டாக தானே இங்கே இருக்குது. அதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு வருஷம் நல்லா இருக்குது அவங்களுக்கு, அதுக்கப்புறம் நல்லா இல்லையான்னு இல்லை. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு குரு நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்காருனால நல்ல ஞானம் நல்ல அறிவு கொடுப்பாரு, நல்ல நினைவாற்றல் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குரு பகவானை அடிக்கடி வணங்குங்க. மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி இந்த தனுசு ராசிக்கு நிறைய நன்மைகளை வந்து செய்யறதுக்கு ரெடியாக காத்துக்கிட்டே இருக்காரு. ஒன்னொன்னுத்தையும் நீங்கள் வந்து தூக்கி பிடிக்க போகிறீங்க. பட்ட கஷ்டத்துலேருந்து துன்பத்துலேருந்து ஒரு வழிகாட்டுதலை கண்டிப்பாக குரு கொடுப்பார். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. விருச்சிக ராசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.